ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் குறையில்லாத நாளாக உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் ஆக்கிக்கொள்வது பற்றி பார்க்கலாம். நாம் மனிதரையோ அல்லது சூழ்நிலையையோ குறை சொன்ன கடைசி நாள் எது? நீண்ட நாட்களுக்கு முன்பு என்று இல்லாமல் நேற்று கூட அது இருக்கலாம். நாம் மீண்டும் மீண்டும் குறை சொல்வதிலும் தவறுகளையும் எதிர்மறைகளையும் குறிப்பு எடுப்பதிலும் பிஸியாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கை மிக மிக அழகானது. இந்த தினசரி பழக்கம் நமக்கு மன அழுத்தத்தை கொடுக்கின்றது, நமது தன்னம்பிக்கையை குறைக்கிறது, அந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் எடுப்பதிலிருந்து நம்மை தடை செய்கிறது. மீண்டும் மீண்டும் குறை சொல்வது நமக்கு நிகழ்வதை மாற்ற வேண்டும் என்று அல்ல, நமக்குள்ளே ஏதோ மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறது. தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் குறை கூறி இருந்திருக்கிறீர்களா? போக்குவரத்து நெரிசல், மோசமான காலநிலை, சுயநலமற்ற உணவு, குடும்பத்தினர் அல்லது உடன் வேலை செய்பவர்களால் செய்யப்படுகின்ற தவறுகள் முதலியவை உங்களை மிகவும் தொல்லை செய்கின்றதா? நீங்கள் அவற்றை பற்றி குறை கூறி தூண்டுகின்றதா? விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் குறை சொல்வது என்பது வாழ்க்கையில் ஒரு முறையாக ஆகிவிட்டது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு 2 வாய்ப்புகள் உள்ளன. முதல் வாய்ப்பு அந்த சூழ்நிலை அல்லது மனிதர்களை ஏற்றுக்கொண்டு அட்ஜஸ்ட் செய்வதன் மூலமாக வாழ்க்கையின் ஓட்டத்தோடு ஓடுவது. இதனால் நம்முடைய ஆற்றல் அந்த மனிதர் அல்லது சூழ்நிலையோடு ஒத்து போய்விடுகிறது. இரண்டாவது வாய்ப்பு, அது சரியில்லை என்பதற்காக அந்த காட்சிகளை பற்றி குறை கூறிக்கொண்டே இருப்பது. மனிதர்கள் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள், சூழ்நிலைகளும் கூட மாறாது. ஒருவேளை நாம் எதையாவது மாற்ற விரும்பினாலும் கூட நமது எண்ணத்தில் அல்லது வார்த்தையில் கூட குறை சொல்லாமல் அதை செய்ய வேண்டும். நாம் நமது ஆற்றலை சூழ்நிலையை பற்றி குறை கூறி வீணாக்குவதற்கு பதிலாக சரியில்லாததை மாற்றுவதில் ஈடுபடுத்தலாம். இல்லையென்றால் குறை கூறுவதன் மூலம் நம்முடன் நாம் மகிழ்ச்சியற்ற ஆற்றலை எடுத்துக்கொண்டு செல்கிறோம். பிறகு இதுவே பழக்கமாக ஆகிறது. நாம் நமது வாழ்க்கையில் ஒருபொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்க முடிவதில்லை. எது வந்தாலும் சரி, ஒரே ஒரு நாள் முழுவதும் மட்டும் குறை சொல்லாமல் போய்கொண்டே இருங்கள். இவ்வாறு செய்வதனால் எல்லா விஷயங்களும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு நேர்மறை முன்னேற்றத்தை உணர்வீர்கள். பிறகு அதையே ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். தனக்குத்தானே நான் இன்று இந்த நாளை குறை கூறாத நாளாக ஆக்குவதற்கு ஒப்புக்கொண்டு உள்ளேன். ஏற்றுக்கொள்ளுதல் மேலும் மரியாதை கொடுப்பதனுடைய ஆற்றல் மூலம் வாழ்க்கையின் ஓட்டத்தோடு ஓடுகிறேன் என்று நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.